அதே பேரு, அதே போட்டோ, அதே டிகிரி. ஆனா ஆள் மட்டும் வேற. இதுல என்ன கோல்மால் நடந்திருக்குன்னு புரியலையே. ஏய், உங்களுக்கெல்லாம் டேஜாவுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும்டா. இப்போ நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். அதானே தேஜாவு? அதே மாதிரி ஜமாயுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும். இன்டர்வலுக்கு போயிட்டு ஜிப்பு படம் வருது. ஏய், அது இல்ல. பல தடவை பார்த்த ஒரு விஷயம் முதல் தடவை பார்த்த மாதிரி தோன்றது தான் ஜமாய்வு. நமக்கெல்லாம் ஜமாய்வு. போட்டோல பார்த்த பாரி தான் நம்ம கூட படிச்ச பாரி. ஆனா நமக்கு தான் முகம் மறந்து போச்சு. இதுதான் என் தியரி. எப்படி? இதுக்கு நீ போடுற பாம்பே பெட்டர். டேய், உனக்கு பாரியோட அட்ரஸ் எப்படா கிடைச்சது? கரெக்ட்டா? உனக்கு எப்படா கிடைச்சது? Hey, how dare you take my biscuits? I got it from San Francisco. Handmade biscuits, very expensive. Specially made for Kosaksi பசப்புகள். அது யாரா குசுக்சி பசப்புகள்? குசுக்சி இல்ல, Kosaksi பசப்புகள். Do you know who that is? The great scientist. 400 patents. The world wants him. அவ்வளவு ஈஸியா யாரும் அவரை பாத்திர முடியாது. 1 year நான் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரு மட்டும் என் கம்பெனி டீல்ல சைன் பண்ணிட்டாருன்னா I'll get $1 trillion business. I'll be huge. Huge ma. ஏய், பசப்புகள் பாடுறது நிறுத்துறா. பாரி ஊட்டில இருக்கான்னு உனக்கு எவன்டா சொன்னது? அதுக்கு நீ பசப்புகளுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா என் செக்ரட்டரி லாரா மிஸ்டர் பசப்புகள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக போன மாசம் இங்க வந்திருந்தா. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனா பாரி கிடைச்சிட்டான். இது பாரியே தான். பாரி எங்க இருப்பானே ஒருத்தனால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்காத பாவிப்பான். காசிக்கு அழைச்சிட்டு போடா, காசிக்கு அழைச்சிட்டு போடான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஊட்டிக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ராஜெக்ட் டெண்டர் வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெண்டர் ஓபன் பண்றப்ப உங்க கண்ணை மூடிட்டீங்களேப்பா. ஐம் சாரிப்பா. உங்களுக்கு நான் நல்ல பிள்ளை இல்லப்பா. என்ன பாரு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு இன்ஜினியர், காலேஜ் டாப்பர், உங்க டிகிரி சர்டிஃபிகேட் ஃப்ரேம் போட்டு தொங்க வச்சிருக்காங்க. யூ ஆர் a very good son. எவ்வளோ தைரியம் இருந்தால் பர்மிஷன் இல்லாமல் என் காம்பவுண்டுக்குள்ள நுழைவீங்க? உங்களை உள்ள தூக்கி வைக்கட்டுமா? உன்னை தாண்டா உள்ள தூக்கி வைப்பாங்க. போலி டிகிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சு 15 கோடிக்கு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கேன். அது எங்கள் ஃப்ரெண்டோட டிகிரி. உங்ககிட்ட எப்படி வந்தது? சொல்றா. இது 150 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. உங்களை கொன்னு புதைச்சா கூட இங்கே யாருக்குமே தெரியாது. மரியாதையா ஓடிடுங்க. அப்பாவோட அஸ்தியை காசில கரைக்க போறேன். உங்களதை சேர்த்து கரைச்சிடவா? டேய், அப்பா தூக்குடா. ஓடுடா, ஓடு. டேய் டேய், எது பக்கடா? அப்பா ஓடுடா டேய். டேய், எங்க அப்பாடா டேய். டேய், எங்க அப்பா. நீ வா. யாருன்னு சொல்லிடு, இல்லாட்டி உங்க அப்பா காசிக்கு பதிலா கக்கூஸ்ல கரைச்சிரு. எங்க அப்பா என்ன கொடுத்துறா? அப்ப உண்மையை சொல்றியா இல்ல கரைச்சிரும்? அப்பா அதுக்குள்ள எல்லாம் கொண்டு வா, சுட்டுறேன். நீ ட்ரிகர் அழுத்தினா நான் ஃபிளைட் அழுத்திடுவேன். டேய் நோ. பாரு 3 எண்ணுவா. டேய் சந்து கொட்றா அப்பனே இதுல. ஒண்ணு. நாங்க செத்தா கூட பரவாயில்லடா. உன் அப்பனே இத கரைக்க விட மாட்டோம். 2. உன் அப்பனோட ஆத்ம சாந்தி அடையாம இந்த கக்கூஸை சுத்திட்டு இருக்க போறாடா. என்னடா? சோம்பலா அப்பா இல்ல, தப்பான சொம்ப எடுத்துன்னு வந்துட்டோம். சொம்பு காலியா இருக்குது. காலியா? காலி பண்றா, காலி பண்றா, காலி பண்றா, காலி பண்றா, காலி 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 அப்பற காலி பண்றா, காலி பண்றா, அப்பற காலி பண்றா, அப்பற காலி பண்ணு. சொல்றா, நீ யாரு? நான் பஞ்சவன் பாரிவேந்தன். சத்தியமா சொல்லு, சத்தியமா சொல்லு. எங்க அப்பா மேல சத்தியமா சொல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் தான் பாரி. அவன் பப்பு. பப்பு எங்க வீட்டு தோட்டக்காரனோட பையன். அவனை எல்லாரும் பப்புன்னு தான் கூப்பிடுவோம். அவங்க அப்பா அம்மா செத்து போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவனை எங்கள் வீட்டிலே தங்க வச்சார். பல்ப் மாட்டுறது, அயன் பண்ணுறது, பிரெட்டு முட்டை வாங்கிட்டு வர்றதுன்னு இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவன் தான் செய்வான். அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னோட பழைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போவான். எந்த கிளாஸ் பிடிக்குதோ அந்த கிளாஸில் போய் உட்காந்துப்பான். எனக்கு படிப்பு அவ்வளோவா ஏறல. நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹோம்ஒர்க்கெல்லாம் அவனை பண்ண சொன்னேன். என் எக்ஸாம்ஸை கூட அவனை எழுத சொன்னேன். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள் எங்கள் வாத்தியார் 6th படிக்கிற பையன் 10th கிளாஸ் கணக்கு போடுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். தம்பி, எந்த கிளாஸ் பாணி? உன் பேர் என்ன? நாங்கள் மாட்டிக்கிட்டோம்.
எங்கள் அப்பா ஊரில் பெரிய ஆள்ன்றதுனால வாத்தியார் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட சொன்னார். நீ தானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வச்சிரு. ஊரில் எல்லோரும் என்னை பார்க்குறப்போ ஐயான்னு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னாடி கை நாட்டுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த நிலைமை என் பையனுக்கு வரக்கூடாது. இந்த பையனுக்கு படிப்பு வேணும், என் பையனுக்கு டிகிரி வேணும். இவன் இன்ஜினியர் ஆகட்டும், பஞ்சவன் பாரிவேந்தன்ற பேரில் இவன் வாங்குகிற டிகிரி இந்த சேவத்தில் தொங்கட்டும். நான் 4 வருஷம் லண்டன் போயிட்டேன். அவன் என் பேரில் ஐஇசியில் இன்ஜினியரிங் படித்தான். டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஐஇசி சம்மந்தப்பட்ட யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னை தேடி வருவாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறான். அட்ரஸ் தாரே, போய் பாருங்க. ஆனால் ஒன்று, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த ரகசியம்? நீங்க சொம்ப மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்பா இதுல இருக்காரு. அப்பா அப்பா. Hey, what's the hell going on? Who is he? குயிக் கன் முருகன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. சப்டைட்டில் நமக்கு புரியாது. ஏய், நாம இப்ப எங்க போறோம்? தனுஷ்கோடி. தனுஷ்கோடியா? எதுக்கு? பாரியா பார்க்க. தனுஷ்கோடியில் அவன் என்ன பண்றான்? தெரியல, ஏதோ ஸ்கூல் அட்ரஸ் தந்திருக்கான். ஸ்கூலா? பாரி ஸ்கூல் டீச்சரா? அதான் வாட்டர் டேங்குக்கு வரல. நான் ஏர் பிக்சல் இன்கோட வைஸ் பிரசிடென்ட். அவன் ஸ்கூல் டீச்சர். A for apple, B for ball, C for cat, meow. D for donkey, F for fart. படா, நான் நெக்ஸ்ட் வீக் கொசக்சி பசப்புகளோட இன்டர்நேஷனல் டீல் சைன் பண்ண போறேன். அவன் ஸ்கூல் டீச்சர். A for apple, B for ball, C for cat. சான்ஸே இல்லை. அன்னைக்கு பாரி மேலே வச்சிருந்த மதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாங்களாம் எதுக்கு இன்ஜினியரிங் படித்தோம்? அப்போ தான் மதிப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஃபாரினுக்கு போகலாம், அழகான வைஃப் கிடைப்பா, சொந்த வீடு காரும் செட்டில் ஆகிடலாம் தான். ஆனால் அவன் இது எதுக்காக காலேஜுக்கு வரல, ஜஸ்ட் படிக்கிறதுக்காக, அறிவு வளர்த்துக்கிறதுக்காக மட்டுமே வந்தான். அவனுக்கு லாஸ்ட் வரதை பற்றி கவலையும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்தா பெருமையும் இல்லை. நலால முதல் கால வயசு யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங் சார். Obviously, it's Neil Armstrong. We all know it. ரெண்டாவதா கால வயசு யாரு? அதுவும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சார். பின்ன ஒத்த கல்ல நடப்பார். ரெண்டாவதா கால வச்ச மனுஷன் யார்? No, don't waste your time. It's not important. Because ரெண்டாவதா வர யாரையும் இந்த உலக ஞாபகம் வச்சுக்காது. 2 மாசத்துக்கு முன்னாடி 25 கம்பெனில இருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றதுக்காக நம்ம கேம்பஸுக்கு வந்திருந்தாங்க. அதாவது ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்க கையில வேலை இருக்கும். This is your last lap, my friends. Put the pedal to the metal, accelerate above, go out there and make headway. Any questions? Yes? சார், ஒருவேளை வேலை கிடச்சி எக்ஸாம்ஸில் புட்டுச்சு இல்லை ஃபெயில் ஆகிட்டேன்னா அந்த வேலையை கொடுப்பாங்களா? வெரி குட் கொஸ்டின். இன்னும் வேற யாருக்காவது இந்த டவுட் இருக்கா? மேனேஜ், please come on to the stage. Everybody give them a big hand. Come on stage. Come. Don't waste my time. கடந்த 4 வருஷமா ஐஇசில தொடர்ந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இவங்க சாதனை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் வரதுல இந்த ஜீனியஸ்களுடைய மூளைய மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா மிகப்பெரிய விலைக்கு போகும். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு தான் யூஸே பண்ணாத மூளையாச்சு. And to answer their question, பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இவங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இவங்களுக்கு தான் வேலையே கிடைக்க போறது இல்லையா? I guarantee it.
இந்த சாதனையாளர்களுடைய பெயர்கள் பொன்னெழுத்தில் பொறிக்கப்படணும். Bicentennial driven candidates. Please give them a big hand. அவன் நம்மளை நல்லா கற்பழிச்சிட்டான்டா. கதற கற்பழிச்சிட்டான்டா பப்ளிக்கா. சாமி, ஏய், உங்க எல்லாரும் கோயிலுக்கும் நான் நடந்தே வரேன். தயவு செய்து அந்த வைரஸ் பையில டிக்கெட் போட்டு இமீடியட்டா தூக்கிடு. முடியல. தர்மராஜா, உன்னை கையெட்டு கும்பிட்றான். அவனுக்கு கும்பி பாகம் கொடுத்துரு. கும்பி பாகமா? அவனை எண்ணெய் சட்டியில போட்டு போச்சிரு. இவன் சைட் டிஷ்க்கு வைரஸ் 65 ஆர்டர் பண்ணுறான்டா. நீ சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா வைரஸ் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துக்கிட்ட. எங்களை தான் முட்டா பசங்க மூளையில் தூக்கி போட்டானுங்க. அடுத்த வருஷம் நாங்கள்லாம் ஃபோட்டோவில் வருமா இல்லையான்னு கூட தெரியலடா. ஏய், நான் ஏன் ஃபஸ்ட்டு வரேன் தெரியுமா? ஏன்னா நாங்கள்லாம் லாஸ்ட்டில் வரோம். எனக்கு மெஷின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நான் சொல்லட்டுமா? எதில்? பேக்லையா? ஏய், என் பேக்கடா நோடுற. இந்த இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். இதை முதல்ல போய் போஸ்ட் பண்ண. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஃபேவரட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு எழுதின லெட்ரு. பேர் என்ன? பிஎம்டபிள்யூவா பென்ஸா? பென்ஸ் மாத்து. பென்ஸ் மாத்து. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஹங்கேரியில் போய் வேலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவங்க அப்பா ஹிட்லர் ராமகிருஷ்ணனுக்கு பயந்து லெட்டரை போஸ்ட் பண்ணாமலே விட்டான். இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகும். உனக்கு எதில் திறமை இருக்கோ அந்த வேலையை பாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன இருக்கும் யோசிச்சுப்பாரு. ஷாரி லவ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபியை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது மெஷினையா? துரோகி. சாமி பாரி ஆனந்தா, என் லவ்வர் என் ஒய்ஃப் ரெண்டும் இன்ஜினியரிங் தான். ஆனால் நான் ஏன் லாஸ்ட் வரேன்? சொல்கிற சொல்லுங்க சாமி. ஏன்னா நீ சரியான கோழடா. எதிர்காலத்தை நினச்சி பயப்படுற பயந்தாங்க. பார், கையில் கழுத்தில் எத்தனை கயிறு பார். ஒன்று எக்ஸாமுக்கு, ஒன்று உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு, ஒன்று வேலைக்கு. ஏண்டா இப்படி ஃப்யூச்சரை நினச்சி பயந்துனே இருந்தா இன்றைக்கி எப்பறம் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கடா நீங்கள். ஒருத்தன் பயந்து சாவுறான், ஒருத்தன் செத்து வாழ்கிறான். பெரிய வீரர்ரா இவரு. ஏன் நீ மட்டும் பயந்து சாகலையா? நான் அதுக்குடா பயந்தேன். நீ ரியாவை லவ் பண்றல்ல, அது அவகிட்ட சொல்றதுக்கு பயந்து சாகுறியா இல்லையா? அது பாயிண்ட். சும்மா இருங்கடா சாமி. ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அதுபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏய், தில் இருந்தா ரியாட்ட போய் சொல்கிறா பார்ப்போம். டேய், நீ மட்டும் போய் சொல்லிட்டேன்னா நானும் எங்கள் அப்பா கிட்ட தில்லாக போய் எனக்கு இன்ஜினியரிங் வேணாம், நான் ஃபோட்டோகிராஃபரை தான் ஆவேன்னு சொல்லிடுறேன். கரெக்டா மாமா? நானும் என்னோட எல்லா கயிறையும் கழட்டிட்டு தைரியமாக இன்டர்வியூக்கு போகிறேன். ப்ராமிஸ்ரா? ப்ராமிஸ்டா. போய் சொல்டா. என்னடா